பா வந்தாச்சுப்பா கூட மாநாட்டுக்கு. அருமையான சட்டை போட்டுருக்காங்க பாத்தியா? ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம எதுல எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்காங்க. ஒரு போட்ட சாரு போட்ட இடத்துல இருக்கு. எவனாவது மரத்துல ஏறானா பாத்தியா? டீசன்டியா இதாயா நம்ம கட்சி அண்ணனோட பேச்சுக்காக மட்டும் வராங்க இங்க. என்னப்பா RSS மாநாடுனா கட்டுக்கோப்பா நடக்கும். கரெக்டா டைமுக்குன்னா ஆரம்பிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. அது கட்டுக்கோப்பா நடந்து என்ன பிரயோஜனம்? என்ன கொள்கை எதுக்காக பண்றோன்றதுல முக்கியம். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படி பேசாத. கட்டுக்கோப்பா இருக்கா உங்களுக்கு அவ்வளவுதான். உங்க ஒரு கராத்தே சொல்லி தராங்க பாருங்க. இந்த பஞ்ச இந்தியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க. தமிழர்களான நாம மட்டும் தான் செய்யறோம். பாருங்க பஞ்சை சிங்கிள் பஞ்சை வித் கியாய் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெண்டு பஞ்சை 1 2. என்னையா இது? இந்தியாவிலே இதான் யாருமே பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஏயா ஒரு பச்சை குழந்தைய கூப்பிட்டு வந்து ஏமா ஒரு கராத்தே பண்ணிக்காட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்றதே இப்படிதான் பண்ணும். என்னையா இது? எனக்கு தெரிஞ்சு கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆறாங்களா இல்ல உண்மையாவே அப்படிதான் இருக்காங்களான்னு தெரியல. வந்தாலே பொய்யா பேசுறாங்க. பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியலில் அதிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பங்கீடும் இல்லாமல் விலக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால் துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை அதோட நீட்சியாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுகிற தமிழ் பார்ப்பனர்களால் தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியாக செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போறோம். என்னப்பா அது இப்படி பேசிட்டு இருக்காரு? ஓ இவர் எங்க வராருன்னு தெரியுதா? அவ்வளவுதான். டி நகர் ஒரு தொகுதிக்கும் அப்புறம் மயிலாப்பூர் ஒரு தொகுதிக்கும் சீட்டுக்கு தான். பார்சல் தான். சீட்டு அண்ணன் கொடுத்துருவாரு. அண்ணன் ரங்கிவால வீசுதுல கொடுத்துருவாரு. என்னையா இது? பிரபா போட்டோ வச்சுட்டு ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. என்னையா காம்பினேஷன் இது? வரலாறு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்களோ. வடகரிய சக்கர பொங்கல் மாதிரி இருக்கு. அண்ணா வந்துட்டாருப்பா. அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மொழி அழிகிறது என்றால் அந்த தலைவனை காப்பாற்ற முடியாது என்று காரல் மார்க்ஸ் சொன்னாராம். அவர் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காரு. ஒரு இனத்தை காப்பாற்ற ஒருவன் மட்டும் போராடுகிறான் என்றால் அவனே சிறந்த தலைவன் என்று மாவோ சொல்றார். இது என்ன சொன்ன மாதிரி தெரியலையே. அவருக்கு தெரியாதுதான் கிடையாது. அவர் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காரு. அண்ணன் சந்தேகப்படக்கூடாது. 2000 நூற்றாண்டிலே ஒருவன் ஒட்டுமொத்த அரசியும் எதிர்க்கிறான் என்றால் அவனே சிறந்த மாவீரன் என்று மாபெரும் வயதை பெரியார் காளிமுத்து சொல்லியிருக்கிறார். மாமனார் அது அவர்லாம் பெரியார் ஆயிட்டாரு. இப்போ என் இனமொழியை ஒருவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று எங்க அண்ணன் பிறவா சொல்லி இருக்கிறார். அது நான் தான்டா. இது கொஞ்சம் ஒத்து மாதிரியா இருக்கு. அதை விட என்ன சொல்ல மாநாட்டிலயும் இந்த பிரபான்னு சொல்ற ஒரு போட்டோ பெருசா இருக்கும். இந்த இடத்துல ஒண்ணு கூட காணுமே. ஆமா இல்ல இது ஒரு குட்டியோண்டு கணி தெரியுதா? குட்டியா அதோ சின்ன புள்ளி மாதிரி. அண்ணன் ஏதோ பண்றதுன்னா அது கரெக்டா தான். மக்களுக்கான தேர்தல் போராட்டத்திலே ஒருவன் தனித்து மட்டுமே நின்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனை அசைக்க முடியாத ஒரு எல்லையை அடைவான் என்று விளாடிமிர் புதின் சொல்லி இருக்கிறார். செத்தவங்களை தானே அடிச்சு விடுவாரு. உயிரோடு போய் அடிச்சு விடுறாரு. தெரியல எனக்கும். மறந்துட்டாரோ? தெரியலையே. தெரியாம பேசியிருப்பாரு. விடு. எப்போதெல்லாம் இடத்திற்கு பிரச்சனை வருகிறது என்றோ அப்போதெல்லாம் ஒருவன் குரல் கொடுக்கிறான் என்றால் அவனை நாம் தூக்கி கொண்டாட வேண்டும் என்று சாட்டையின் மாமனார் சொல்லி இருக்கிறார். சாட்டையோட மாமனாரா? யார் இவரு?
பெரிய ஆளு பவரு. ஆ? பெரிய ஆளா? பெரிய ஆளு. தெரியல, எனக்கு தெரியல. நான் பார்த்தது இல்லையே. நானே பார்த்தது இல்ல. சரி சரி விடு. சரி, ஓகே விடு. நாட்டுக்கு நீ தமிழ் சுத்தர்கள் எல்லாரும் சிந்திக்கணும். எதுக்காக 1000 ரூபா வாங்குற? எதுக்காக 1000 வாங்குற? எதுக்காக 1000 ரூபா வாங்கலாம்? அது நானாக மட்டுமே இருக்க வேண்டும். நீங்க ஏன் வாங்குற? 1000 ரூபா வாங்குறிய, அந்த 1000 ரூபா எப்படி இருக்கட்டும்னு கேளு. நீ ஏன் வாங்குற? தூக்கி விட்டுவி, இல்ல என்கிட்ட கொடு. 1000 ரூபாய் தூக்கி இங்க கொடுத்துட்டா நமக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. லூஸ் தரமா பேசிட்டு இருக்காரு. அத வச்சுதான்ப்பா மருத்துவ செலவுலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. இருந்தாலும் அண்ணன் கேக்குறாருல 1000 ரூபாய் கொடுக்கணும். உனக்கா கொடுக்குறாங்க 1000 ரூபா? தம்பி, காலையில் நான் உப்பா கட்டி போடுவனல்ல, கெலாக்ஸ் ஓட்சிக்கிறவனல்ல, உப்பா கின்றவனல்ல. அண்ணன் ஆட்சிக்கு வந்தா காலையிலே முல்லை மருதுன்னு இதழ்ல எல்லா கடை பள்ளிக்கூட வாசல கடையை போடு. ஓலா ஊபர் எல்லா ஓலா எல்லாத்தையும் நான் விட மாட்டேன். எல்லாம் ஓலா எல்லாத்தையுமே நான் அரசுடைய ஆக்கிடுவேன், அரசு பணியாக்கிடுவேன். இவ்வளவு நாள் மாடு வைக்கிறது அரசு பண்ண, இனிமே ஓலா ஊபர்லாம் அரசு வேலையாக்கிடுவேன். நான் செய்வேன். இனி உனக்கு உப்புமா இல்ல. உனக்கு என்ன? அவருக்கு உப்புமா இல்ல. அது அன்னைக்கு காலைல வந்து வீட்டுல வந்து இட்லி பொங்கல் வடகறி பூரி பொங்கல் இருக்கும். நமக்கு அப்படியா? இந்த மாதிரி போனாதான் ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறதுக்கு சாப்பாடு போட்டாதான். அவருக்கு என்னப்பா இசூஸ்லயும் சிவ்லயும் வருவாரு போவாரு, கம்முன்னு ஈசிஆர் பங்களால சொகுசு வாழ்க்கை வாழ்வாரு. நாட்டு நாய் எல்லாம் வளர்க்காம ஃபாரின் நாயா வளர்த்து சோறு போடுவாரு. நம்ம அப்படியா? அவங்க பையன் எப்படிப்பா அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாரு, எங்களுக்கு அப்படியா? இது கூட பரவாயில்ல. இந்த மாநாட்டுக்கு வந்தாருல, நைட்டு என்ன இது ரோட்ல படுத்து கிடந்தாரு. அதுல ஏசி ரூம் எடுத்து தானே தங்கியிருந்தாரு. நம்ம தான் ஒரு கொசு கடியில கடந்தோம் கடைசியா. நீ பேசுவப்பா. நீ நண்பருக்கு நீ தமிழ் சொன்னங்களே, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு பைசா கடன் இருக்காது. கடன் கேட்டு வருவியான், கடன் கொடுத்த வருவியான். வந்தா என்ன செய்வேன்? உன் மையம் என்ன செய்வேன்? கடனை வாங்கினவன் அந்த இருக்கேன் அமைச்சர், அவங்க வீட்டுக்கு போ, அங்க போய் கேட்கறது என்ன அப்படின்னு அனுப்பி விடுவேன். எப்பா இவரு அவர் மாமனாரையே வந்து போட்டு கொடுக்குறாரு. அவர் மாமனாரும் அமைச்சரா இருந்தவர் தானே, சபாநாயகரா இருந்தவர் தானே, அவரே போட்டு கொடுக்குறாரு பாரு. அவரு கட்டி பாப்புல போ. என்ன மாதிரியான நிலைப்பாடு? எப்படி லூஸ் மாதிரி பேசுறாரு? எப்படி அவங்க போய் வாங்க முடியும்? வைத்தியார நம்ம இருக்குதெல்லாம். ஒரு புனித ஆட்சியை, ஒரு தூய ஆட்சியை, தூய அரசியலை செய்யணும், கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேட்பாளர்களை வெளியிட வேண்டிய நேரம் காலம் சூழல் இப்போ வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். இது உங்களுக்காக பப்பாதி ஆண்கள் பாதி பெண் பாதி வேட்பாளர்களை அறிவிக்கிறேன். இதுல 117 ஆண் இளம் வேட்பாளர்கள், இளைஞர்கள், சத்தம் துடிக்கக்கூடிய இளைஞர்களை நான் நிப்பாட்டுறேன். அங்க போய் அண்ணன் கிளாஸ்மேட் எல்லாருமே என்னப்பா 60 வயசுக்கு மேல அண்ணன் கிளாஸ்மேட் போலுக்கு இளைஞர் பேசிட்டு இருக்காங்க. கொதிச்சு எழுந்தேன் போனேன். அருமை தங்கச்சி சீதாலட்சுமி இந்த வாட்டிட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நிப்பாட்டல, வேற ஒரு கூதல் நிப்பாட்டேன். என்னையா இவரு நல்லா தானே இருந்தாரு இந்த மனுஷன், என்னாச்சு இவருக்கு? போன இடைத்தேர்தல்ல அந்த அம்மா நின்றுச்சு, டெபாசிட் க்ளோஸ்ல போயிட்டு தோத்துச்சு. அப்படியா பட்டவங்கள திருப்பி வேற தொகுதியில நிக்க வைக்கலாமா? என்ன முட்டாதனமா இருக்கு. அண்ணன் திட்ட இல்லப்பா சொல்றேன் நானு. அடுத்ததா ஒரு இளம் புரட்சியாளர் அருணகிரியை நான் வேட்பாளராக நிப்பாட்டேன். இவர் அக்யூஸ்ட் பாவன். இங்க பாரு. இளைஞரின் ஆண் உறுப்பை தீ வைத்து எரித்து சிதைத்து சித்திரவதை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆணவ கொலை முயற்சியா? தெரியுதா? இப்படிப்பட்ட ஆள நிப்பாட்டுறாருன்னா என்ன ஆகுது? இது தப்பா இருக்கு பாரு, இது ரொம்ப தப்பா இருக்கு. அடுத்ததா ஒரு சாதி ஒழிப்பு, ஒரு புரட்சியாளர் கரிகால பாண்டியனையும் நான் நிப்பாட்டுறேன். சாதி ஒழிப்புக்காக நிப்பாட்டுறாரியா? பெரிய விஷயம். தனி தொகுதியை யாரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது? அம்பேத்கர் கொண்டு வந்தார். இப்ப அம்பேத்கரை நீ ஏத்துக்கலன்னா அவர் கொண்டு வந்த தனி தொகுதியில போய் நீ ஏன் நிக்கிற? தப்புதானே அது? ஏன் நிக்கிற? என்ன நிலைப்பாடு இது? இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல நின்னுட்டு இது பண்றது. கீழே இருந்து கத்திடுவோமா? அண்ணா ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, நடுவுல ராலி வச்சு கத்திடுவா. வேட்பாளர்களுடைய எல்லாத்தையுமே சொல்றேன். என்னுடைய கட்சியில என்னுடைய பிள்ளைகள் 50 பேர் பொறியாளர்கள் நிப்பாட்டுறேன். 28 ஆசிரியர்கள், 100 மாஸ்டர் டிகிரி, அடுத்ததாக 27 வழக்கறிஞர்கள், 28 மருத்துவர்கள், ஒரு நடிகர், எல்லாருமே நான் இந்த வாட்டி தேர்தலில் நிப்பாட்டுறேன். எல்லாரும் படித்த பிள்ளைகளை நான் நிப்பாட்டுறேன். இது ஒரு தூய அரசியல். இப்ப எனக்கு ஒரு டவுட். அண்ணன் என்ன பேசுறாரு? இல்ல
ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் அவன் தான் பெரிய ஆளு, அவனுக்கு அரசு வேலை கொடுன்னு பேசுறாரு. பணம் ஏறுறவனுக்கு அரசு வேலை. அரசு வேலை கொடுன்னு பேசுறாரு. நீ உண்மையா இந்த மாதிரி பேசுற ஆளா இருந்தா, அந்த சமூகத்துக்காக பேசுற ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு வரணும். ஆமா, விவசாயம் நிப்பாட்டிருக்கலாம். சின்ன என்ன நம்ம சின்ன என்ன விவசாயி, விவசாயில இருந்து ஒரு ஆளை காணும், பணம் ஏறவும் ஒருத்தவனை காணும், மீனவனுக்காக அவ்வளவு பேசுறாரு, மீனவன் ஒருத்தவனை காணும். என்ன இது எனக்கு புரியல. அப்ப எனக்கு எல்லாம் வெறும் பேச்சுதானா, செயல்ல ஒண்ணும் இல்லையா? நான் கூட படிக்கிறது வந்து விட்டுட்டு நான் மாடு வாங்கணும் வாங்கி வச்சு வளர்த்தேன். வாங்கி வச்சு வாழ. அண்ணன் மட்டும் வீட்டுல போஷன் கேட்டு வளர்ப்பாரு, நீ மாடு வாங்கி வள. இந்த மாநாடுக்கு ஏற்கனவே இழுத்துக்கிட்டு வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு அந்த நூசு பயலுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எனக்கு தெரிவிச்சுக்கிட்டு நான் மூடிட்டு கொள்கிறேன். எதிர்க்கலாம், ஆனா எல்லாரும் அசிங்கமா திட்டுவாங்களே கமெண்ட்ல எல்லாம் வந்து நம்மள. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், பார்ப்பன கடப்பாறை தான். வந்துரு. ஓ